ஹாய் ஹலோ மக்களே. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு கோயில் போக போறோம். சொல்லு. இன்னைக்கு நம்ம ஒரு கோயில் போக போறோம். அது எங்க போறோம்னு நீங்களும் வந்து பாத்துக்கோங்க. நீங்களும் வந்து பாத்துக்கோங்க. போனுக்குள்ள வந்து உள்ள வந்து பாருங்க. ஏய் எங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து இது வேண்டாம். இல்ல இருக்கட்டும், அப்படி கண்டினியூ பண்ணிக்கலாம். ஃபன்னா இருக்கும், ஜாலியா அப்படியே போகும். சொல்லு. எங்க போறோம்னா இப்ப நம்ம ஒரு மால்க்கு போக போறோம். அடுத்து கோவிலுக்கு. எந்த கோவில்? ஏன்னா உன்னை எத்தனை மணிக்கு ரெடி ஆக சொன்னா எத்தனை மணிக்கு ரெடியா இருக்க நீ? வாட்ச் திருப்பி கட்டிருக்க. அட பாவி, அடே பையா. ஏய் நம்ம இன்னைக்கு ஒரு ஃபேமஸான பெருமாள் கோயில் போக போறோம். அதுக்கு முன்னாடி மால்க்கு போனோம். ஏன்னா காலைல 10 மணிக்கு ரெடி ஆக சொன்னா மதியம் 2 மணிக்கு ரெடி ஆகுறாங்க. இந்த மணிக்கு போனா கோயில்காரங்களே திட்டுவாங்க. இல்ல கோயில் திறந்திருக்கும். நான் 2 மணிக்கு ரெடி ஆனதுக்கு காரணம் இவங்க தான். ஏன் சொல்லு? ஏன்னா பொங்கல் காலங்காத்தால பொங்கல் சுட நெய் பொங்கல் போட்டாங்க. சாப்பிட்டு தூங்குனா அப்ப வேலைக்கு போறவங்க எல்லாம் தூங்குவாங்கல்ல. அன்னைக்கு அப்படிதான் ஆபீஸ் போறப்ப செஞ்சு தந்தா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டாங்க. ஆபீஸ் போங்கன்னு சொன்னா போவே இல்ல. கம்ப்ளைண்ட் பண்ற முதல்ல வீடியோ வர பெருமையா 4 வார்த்தை சொல்லு. எப்ப பார்த்தாலும் பிரியாணி போட்டுட்டு இருக்காங்க. வேற எதுனா சாப்பிட்டு போட சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. போலாமா? சரி ஓகே. என்ன கோயில் கண்டுபிடிங்க. நாங்க வந்து பெங்களூர்ல இருக்கோம். பெங்களூர்ல ஒரு ஃபேமஸான கோயில். பெங்களூர்ல நிறைய கோயில் ஃபேமஸ். வா போலாம். நிறைய கோயில் ஃபேமஸா? சரி ஓகே இருக்கட்டும். இருந்தாலும் நம்ம ஊர்ல இருந்து ஒரு சிலை வந்திருக்கு. கதவு திறக்குது தானே என்னன்னு தெரியல. அந்த கதவு திறந்ததுனால ஓகே. பெங்களூர்ல ஒரு ஃபேமஸான கோயில். என்ன கோயில்னு நாங்க கோயில் போனதுக்கு அப்புறம் பாருங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் நல்ல வீடியோ போட ட்ரை பண்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். அப்படிலாம் இல்லை, வாங்க இதை வாங்க. ஸ்ரீ கோதண்ட சுவாமி டெம்பிள். கோதண்ட ராமசுவாமி டெம்பிள். ஸோ இங்கே தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த டெம்பிளை பற்றி சொல்கிறோம்யா, கோயிலை பற்றி என்ன? இந்த கோவிலை பற்றி ஸோ இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் வந்து பார்த்தோம்னா பெங்களூர் ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமி டெம்பிள். இந்த டெம்பிளை பற்றி சொல்லணும்னா 108 அடி. 108 அடி. இது வந்து திருவண்ணாமலையில இருந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதோடைய ஃபுல் சிங்கிள் ஸ்டோன். இது 2019ல எடுத்துட்டு வந்தாங்க. 6 மந்த் ஆச்சு இங்க வர்றதுக்கு. 6 மந்த் ஆச்சு. லாரியில கொண்டு வந்தாங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரியும். டயர்லாம் வெடிச்சுது, பஸ்ட் ஆச்சு. ஸோ அதோட வீடியோஸும் இங்கேயே போட்டுட்டு இருக்காங்க. இங்க பாருங்க எப்படி கொண்டு வந்தோம், எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு வந்தோம்னு. லாஸ்ட் இயர் வரையுமே ஒர்க் நடந்திருக்கு. டீடைல்ஸ் அவ்வளவு நல்லா இருக்கு. எல்லாமே கொடுத்திருக்காங்க. ஒரு சிங்கிள் பர்சன் ஒரு சாமி மேல இருக்கிற லவ்ல வந்து அவர் இவ்வளவு சூப்பரா பண்ணிருக்காரு. நம்ம ஊர்ல இருந்து வந்திருக்கு, தமிழ்நாட்டுல இருந்து பெங்களூருக்கு வந்திருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு. மீதி கம்ப்ளீட் பண்ணாங்க. இந்த கோயில்ல நம்ம அங்க பக்கத்துல போனோம்னா நமக்கு ஒரு ஆளுக்கு 100 rupees 200 rupees நாங்க கொடுத்து போனோம். இப்ப ஆனா என்னோட ஒய்ஃப் வந்து இந்த கலையை கொண்டு வரும்போதே அந்த லாரியை உங்க வீட்டுக்கு அந்த வீடு இல்ல அந்த ரோட்ல நிப்பாட்டிருக்காங்க, அந்த மத்தூர் சைட்ல. அப்ப அந்த சிலை பக்கத்துல ஏறி அந்த சாமியோட முகத்தை கையெல்லாம் தொட்டு கும்பிட்டு இவங்களோட பேரெல்லாம் சாமி கையில எழுதி வச்சுட்டு வந்திருக்காங்க. ரம்யா, கோகுல், அந்த ரைட் ஹேண்ட் இருக்கு, குமார் அப்படின்ட்டு இந்த இடத்துல எழுதணும். ஞாபகம் இருக்கு. அந்த இடம் அங்க இருக்கு. அந்த ரைட் ஹேண்டா? ஆமா, அந்த வளையல் மாதிரி என்னவோ இருக்குல்ல, அந்த இடத்துல தான் எழுதுறேன். கீழே ரைட் ஹேண்ட்ல இந்த இடத்துல எழுதிருக்காங்க. சாமியோட பேர் இருக்கும், வேணா நீங்க போய் பாருங்க. மாமா பேரு, ரம்யா பேரு, அப்புறம் கோகுல் பேரு, ஃபேமிலி சந்தோஷமா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும், ஒன்னா இருக்கணும் அப்படின்னு எழுதிருக்காங்க. இந்த சாமி நீங்க யாரும் பக்கத்துல போறதுக்கே சிரமம். ஆனா நாங்கல்ல இவ பாருங்க மேடம், சாமியை தொட்டு கும்பிட்டு இருக்காங்க, சாமியோட முகத்தை தொட்டு கும்பிட்டு இருக்காங்க. ரொம்ப ரிலாக்ஸேஷனா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா பெங்களூர்ல கோயிலுக்கு போங்க. நிறைய கோயிலுக்கு ஊர்ல தெரியல, மேப் போட்டு வந்தோம். அந்த இடத்துல அங்க போட்டுருக்கு பாரு கடையில. எஜ்புரால வந்து ஸ்ரீ லொகேட்
லொக்கேட் ஆயிருக்கு. ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமி டெம்பிள் வந்து விசிட் பண்ணுங்க. ஒரு மியூசிக் வேற போட்டிருக்காங்க, நல்லா டிவைனா இருக்கு. அண்ட் சாமி சிலை பாக்குறது ரொம்ப நல்லா இருக்கு. மார்னிங் 6ல இருந்து நைட் 9 PM வரையும் ஓபன்ல இருக்கும். நீங்க மார்னிங் இல்ல ஈவினிங் வரலாம். அப்போ ரிலாக்ஸேஷனா உட்காரலாம். ஆமா, ஏன்னா இங்க மேல எதுவும் இல்ல, வெயில் டைம் வந்தீங்கன்னா உங்களால இங்க நிக்க முடியாது. லைன்ல நிக்கணும் சில டைம்லாம் சொன்னாங்க. ஆனா நாங்க வந்தப்ப கூட்டம் இல்ல. இப்ப எல்லாருமே சாமி கும்பிடுறதுன்றதை தாண்டி அதை அப்படியே ஒரு ஆச்சரியமா நின்று பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாரும் கலையவே ரொம்ப நேரம் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. நாங்களும் ரொம்ப நேரம் நின்று பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு மேலதான் போய் சாமி கும்பிட போறோம். ஸோ பெங்களூர்ல இருக்கக்கூடிய தமிழ் மக்களே, பெங்களூர் மக்களே, நீங்களும் ஒரு நாள் வந்து இந்த சாமி கும்பிடுங்க. ஜாலியா பிரசாதம் கொடுத்தாங்கன்னா சாப்பிட்டு போங்க. இருக்கணும்னு நினைச்சா வாங்க இங்க. நாங்க உள்ள போறோம். உள்ள போய் என்னென்ன இருக்குன்னு தெரியல, அப்படி காட்டுறோம் வீடியோல. போலாம். இங்க பாரு, லிங்கம் டிஃபரெண்டா இருக்கு. அப்படியா? ஆமாப்பா. என்னது ஏதோ இது மாதிரி வச்சிருக்காங்க இந்த கோவில். ஆனா இந்த சிலை தான் புதுசு. இந்த கோவில் 70 இயர்ஸ் பழசுதான். பழமையான கோவில். இது டிஃபரெண்டா யூனிக்கா இருக்கு பாரு. இந்த மாதிரி நான் இங்க தான் பாக்குறேன் ஃபர்ஸ்ட் டைம். போலாம் போலாம். வந்து பிரதர்ஸ் எல்லாமே இருக்காங்க. ஸ்ரீ வள்ளி தெய்வான சுவாமி, சுப்பிரமணிய சுவாமி அண்ட் ஸ்ரீ ஐயப்ப சுவாமி மென்ஷன் ஆயிருக்கு. யாருக்கு பிரதர்? விநாயகர் முருகனுக்கு பிரதர் தான். கதை சொல்றேன் எப்படின்னு சொல்றேன். சோ விநாயக பெருமான் இருக்காரு, முருகன், வள்ளி தெய்வானை, அப்புறம் பக்கத்துலயே ஐயப்ப சுவாமி இருக்காங்க. சோ ஏன் அவங்களை ஒட்டுக்கா வச்சிருக்காங்கன்னா, இவங்களுமே பார்த்தோம்னா பிரதர்ஸ் தான். 3 பேருமே பிரதர்ஸ் தான். இதுல பார்வதி அம்மாவுக்கு பிறந்தவங்க பார்த்தோம்னா விநாயக பெருமானும் முருக பெருமான், அப்புறம் அவங்க 2 பேரும் பார்வதி அம்மாவுக்கு பிறந்தவங்க. அண்ட் ஐயப்ப சாமி யாருக்கு பிறந்தாங்கன்னா, ஐயப்ப சாமியோட அம்மா பார்த்தோம்னா இவரே தான். இங்க இருக்காரு பாத்தீங்களா, விஷ்ணு பெருமான் தான் இவங்களோட அம்மா. அது என்னன்னா, விஷ்ணு பெருமான் வந்து ஒரு அவதாரம் எடுப்பாங்க. விஷ்ணு பெருமான் வந்து ஒரு தேவியோட அவதாரம் எடுப்பாங்க, ஒரு லேடி அவதாரம் எடுத்து ஒரு அரக்கனை அழிப்பாங்க. அந்த அரக்கன் வந்து பார்த்தோம்னா சிவன் கிட்டே அவதாரம் வாங்கியிருப்பாங்க. சாரி, சிவன் கிட்ட வந்து வரம் வாங்கியிருப்பாங்க. என்ன வரம்னா, இந்த விரலோ சம்திங், என்னோட சுண்டு விரல வந்து யாரோட உச்சி தலையில வைக்கிறனோ அவங்க வந்து பஸ்மம் ஆயிரணும், சாம்பல் ஆயிடணும் அப்படின்னு சிவன் கிட்ட வந்து அந்த அரக்கன் வரம் கேட்பான். தம இருந்து சிவனும் அந்த வரத்தை கொடுத்துருவாங்க. அதனால அவன் என்ன பண்ணுவானா, அந்த அரக்கன் வந்து வரம் யார் கொடுத்தாங்க, சிவனை அழிக்கிறதுக்காகவே ஓடுவான். சிவனை துரத்திட்டு ஓடுவான். யாரு? அந்த அரக்கன் ஓடுவான். அப்ப வந்து சிவனை காப்பாத்தணுமேன்னு சொல்லிட்டு பெருமாள் வந்து ஒரு அவதாரம் எடுப்பாரு, ஒரு அழகான பெண்மணி அவதாரம். அந்த சாமி பேர் தெரியல. சோ அந்த அவதாரம் எடுத்து அப்படி நடந்தே போலாம். சோ அப்ப வந்து சிவன் வந்து அந்த அரக்கன்ட்ட இருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருப்பாங்க. ஓகேவா, வா போலாம், அப்படியே வா. அப்ப வந்து பெருமாள் தான் என்ன பண்ணுவாருன்னா, இந்த அவதாரம் எடுப்பாரு, ஒரு பெண்மணி அவதாரம் எடுத்து அப்ப அந்த அரக்கனை மயக்கி அந்த அரக்கனை வந்து கொன்றுவாரு. அந்த அரக்கன் வந்து ஒரு அழகான பெண்ணை பார்த்த உடனே மயங்கிடுவான் அரக்கன். சோ அப்ப வந்து விஷ்ணு பெருமான் வந்து அந்த லேடி அவதாரம் எடுத்து அந்த அரக்கனை கொன்னுட்டு அதுக்கப்புறமா என்ன காப்பாத்தினது இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு சிவனுக்கு வந்து காதல் வந்துடும், சம்திங் அந்த மாதிரி சொல்லலாம். சிவனுக்கு வந்து பிடிச்சிரும். அப்ப சிவனோட சக்தியும் யூஸ் பண்ணியும் பெருமாள் அந்த லேடி அவதாரம் எடுத்த அந்த சக்தியை யூஸ் பண்ணி பிறக்கிற குழந்தை தான் ஐயப்ப சுவாமி. அந்த ஐயப்ப சுவாமி வந்து பார்த்தோம்னா ஒரு ராஜா எடுத்து வளர்ப்பாரு. குழந்தையே பல வருஷம் இல்லாத ஒரு ராஜா எடுத்து வளர்ப்பாரு. ஸோ இப்படிதான் ஐயப்பன் வந்து உருவானாரு. எனிவே ஐயப்பன், முருகன், விநாயக பெருமான் பார்த்தோம்னா பிரதர்ஸ் தான். சிவன் தான் அவங்களுக்கு அப்பா. சொல்லி முடிச்சிட்டியா? போலாமா? போலாம். இப்ப இங்க என்ன சாமி? ஸ்ரீ புவராக சுவாமியா? சோ இது இல்ல போலாம், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சோ இப்போ வந்து நாங்க ஆளுக்கு ஒரு 100 rupees பே பண்ணி 100 ரூபா கொடுத்தோம்னா நம்ம வந்து சாமியோட பக்கத்துல போய் பார்க்கலாம். எத்தனை வருஷம் பழமையான கோயில் ரம்யா? அது 75 இயர்ஸ் நினைக்கிறேன். 75 இயர்ஸ் பழமையான கோயில். அந்த சாமியோட பேக் சைடு இதுதான். அப்படி போலாமா? நம்ம போக முடியாதுல. இல்ல நம்ம போக முடியாது, அது ஒர்க் பண்றவங்க போவாங்க. வாங்க போலாம். ஸோ என்ட்ரன்ஸ் போகிறதும் இதுதான், வர்றதும் இதுதான். ரிட்டர்ன் பேக், நிறைய பேர் ரிட்டர்ன் பேக் போகிறாங்க. இது எப்படி எடுத்து வச்சிருப்பாங்கன்னு தெரியல. டீட்டெயிலிங் ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலாக பாலம் மாதிரியே இருக்குது. ஆக்சுவலாக வை நீ பாதி வை, நான் பாதி வைக்கிறேன். சரி, ஓகே. நம்ம எடுத்துக்கலாம் துளசி வச்சத. எதுக்கு எடுக்கறப்பா? எடுத்துட்டு கொஞ்சம் எடுத்துக்கலாம். நமக்கு கொஞ்சம் வீட்டுக்கா? வீட்டுக்கு. வீட்ல போய் அங்க வைக்கலாம். உட்காரலாமா இங்க? உட்காரலாம் ஒரு நிமிஷம். சோ விழுந்துரும் போல அண்ணாந்து பார்த்து. செமையா இருக்கு பாருங்க, நடுவுல இருந்து பார்க்க. இது ரொம்ப டீட்டெயிலிங்கா செஞ்சிருக்காங்க. கை, நகம், அப்புறம் இந்த சம்திங், இந்த ஆயுதம் மாதிரி ரொம்ப டீட்டெயிலிங்கா இருக்கு. இதெல்லாம் கோல்டு. இதுல ஒரு சாமி இருக்கு. கோல்டான்னு நமக்கு தெரியல. கோல்டா தான் இருக்கும். தெரியல, கோல்டான்னு தெரியலையே. தெரியல, ஆனா நல்லா இருக்கு. நம்ம பெங்களூர்ல நிறைய திருப்பதி சாமி இருக்கு. இந்த மாதிரி பக்கத்துல வந்து நம்ம உட்காந்து பார்க்கலாம்.
நேரம்யா நல்லா இருக்கு. 100 rupees. ஆனா 100 ருபீஸ் இருந்தாலும் ஓகே. பக்கத்துல வந்து அப்படி சாமி பாதத்துக்கிட்ட உட்காந்து பார்க்க விடுறாங்க. அதே மாதிரி வீடியோ எல்லாம் எடுக்கக்கூடாது அப்படி இப்படின்னு யாரும் வந்து சொல்லல. நீ தான் எடுக்கக்கூடாதுன்ற. ஆமா, வீடியோ யாருமே எடுக்கக்கூடாது அப்படின்னு நேர்ல வந்து பார்க்கட்டும். எல்லாருமே வீடியோ எடுத்துட்டு தான் இருக்காங்க. இந்த மாலை கீழ இருந்து பாக்குறப்ப தின்னா தெரிஞ்சிச்சு. இங்க வந்து பார்த்தா எவ்வளவு தப்பா இருக்கு. ராமரான்னு கேக்குறியா? இது ராமர்னு சொல்றாங்க. அப்ப பெருமாள் இல்லையா? பெருமாள் தான் சாமி, ஓகேவா? பெருமாள் சாமி ராமரோட அவதாரம். இது வேணா இது வந்து ஒன் ஆஃப் த பெருமாள் சாமின்னு சொல்லலாம். அவங்கவுங்க ஒரு ஒரு சாமி அவங்கவுங்களுக்கு ஒரு இது வச்சுக்கிறாங்க. நான் ஆக்சுவலா இந்த சாமி சிலை வந்து எப்படி இருக்கும்னு நினைச்சேன்னா, சாமி சிலைய இந்த கோயிலை சுத்தி பெருசா செவுரு கட்டி இருப்பாங்க. இந்த சாமி சிலை மறைக்கிற அளவுக்கு எல்லாரும் உள்ள வந்து சாமி கும்பிட்டு போகணும் அப்படி கட்டியிருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா இந்த சிலை எப்படி இருக்குதுன்னா, ரோட்ல போறவங்க எல்லாம் ஜாலியா பார்த்துட்டு சாமி கும்பிட்டு அப்படின்னு ரன்னிங்லயே சாமிக்கு பிளைன் கிஸ் கொடுத்துட்டு அப்படியே சாமி கும்பிட்டு போயிட்டே இருக்காங்க. நல்லா இருக்கு, ஓப்பனா இருக்கு இந்த கோயில். அது இல்லாம இங்க பக்கத்துல எல்லாம் பிஜி எல்லாம் இருக்குது. பாய்ஸ் பிஜி, கேர்ள்ஸ் பிஜி எல்லாம் இருக்குது. ஸோ அவங்கலாம் காலையில எந்திரிச்சாங்கன்னா காலையில பிஜில இருந்து எந்திரிச்சு சாமி குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு வேலைக்கு போகலாம், காலேஜ் போகலாம், ஸ்கூல் போகலாம். ஆமா, அந்த மாதிரி தான் வச்சிருக்காங்க ஆக்சுவலா. ஓப்பனா இருக்குது. ரோட்ல போறவங்க, வண்டியில போறவங்க எல்லாம் சரிதான் கூட்டு வந்தேன். ரோட்ல போறவங்க எல்லாருமே பார்த்தோம்னா சாமி கும்பிட்டு போறாங்க. ஓப்பனா தான் இருக்கு சாமி கோயில். இந்த சிலை அவ்வளவு பெருசா இருக்கா, அதனால எல்லாருமே பார்க்க முடியுது சுத்தி இருக்கிறவங்க. யோசிச்சு பாரு, நான் வந்துட்டு 2019 அப்ப நான் ஒரு 11th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். எங்க அப்பா வந்துட்டு இது வருதுன்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் கிளாஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன்னா, அப்போ வந்துட்டு கூட்டு வந்தாரு. இந்த மாதிரி இங்க கிராஸ் ஆயிடுச்சு, அதனால பஸ் ஏறி வாங்க இந்த இடத்துக்குன்னு சொல்லி. நைட் 10:30 ஆயிடுச்சு. அப்பதான் இதை பார்த்தேன், சாமி சிலை. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரே ஐப் கொடுத்தாங்க ஒரு 2-3 டேஸா. இந்த மாதிரி பார்த்தேன் என்னத்த பார்த்தாங்க எனக்கு ஒண்ணுமே தெரியல. அப்புறம் அப்பா கூட்டு போய் காமிச்சாங்க, எவ்வளவு பெரிய ஒரே சிங்கிள் ஸ்டோனு. அப்போ வந்துட்டு ஆனா இவ்வளவு டீட்டெயிலிங் இல்ல. லெக், பாதம், சாமி பாதம், சாமி கை, அப்புறம் சாமி ஃபேஸ், அப்புறம் அந்த நாகம் இருந்ததுன்னு நினைக்கிறேன். அதுவே இப்போ ஒரு 7 years ஆயிருக்குமா? தெரியல. 11th ஆயிருக்கும் 7 years. இப்போ வந்துட்டு ஃபுல் டீட்டெயிலிங் ஒர்க்கோட அதே சாமி பாதம், கை, அப்புறம் ஃபேஸ், அதை இன்னும் டீட்டெயிலிங்கா மறுபடியும் அதை வேற மாதிரி அழகா பார்க்கணும்ட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட்ல வந்த அதே மாதிரி அழகா இருக்கு. மாதிரி நல்லா இருக்கு, அழகா இருக்கு. ஆனா சிலை நல்லா இருக்கு. இல்ல சாமி கும்பிடணும்ன்றத மறந்து அடுத்த நாள் நானும் போய் ஸ்கூல்ல எல்லாத்தையும் சொல்லி சீன் போட்டேன். நாங்க ஏறி தொட்டு பார்த்தோமே சிலைய, சாமி கையில நான் பேர் எழுதி வச்சிருக்கேனே அவ்வளவுன்னு சொல்லி சீன் போட்டையா? ஆக்சுவலா அப்ப சாமி கையில எழுதியும் போது இவங்க வந்து குழந்தை. ஸோ ஒரு 11th படிக்கிற குட்டி பொண்ணு. அதனால எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. பெரியவங்களை ஏற விடல அவ்வளவா. இருந்தாலும் வரையில நிறைய பேர் நிறுத்தி பூஜை பண்ணாங்க. சின்ன குழந்தைங்க எல்லாம் மேலே ஏறி விட்டாங்க. உங்க ஊர் சைடு வந்ததா? நான் திருப்பூர் சைட்லாம் வரல, எனக்கு தெரிஞ்சு. அதை நான் சும்மா சொன்னேன். திருவண்ணாமலை சைடுல வந்துச்சு. ஆனா அங்க இருந்தா எடுத்தாங்க. திருவண்ணாமலை நான் அங்க இருந்தா பாத்துருக்கேன். தர்மபுரி சைடு வந்ததா? திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி அப்படி போயிருக்கோம்னு நினைக்கிறேன். திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, ஒசூர் அப்படி போயிருக்கோம். அதனாலதான் நான் அங்க பாத்திருப்பேன்னு நினைக்கிறேன். மத்தூர்ல தெரியல. பட் ஆனா எனக்கு இந்த சாமியோட முகத்தை தொட்டு பாக்குற பாக்கியம் கிடைக்கல. என்னோட ஒய்ஃப் கிடைச்சது, அதுவே எனக்கு சந்தோஷம். நானும் தொட்ட மாதிரி ஃபீல் பண்ணிக்கிறேன். பட் ஆனா பாதத்தை தொட்டு பார்த்துட்டு நான் அப்ப சாமியோட பாதத்தை தொட்டு கும்பிட்டேன். ஈவினிங் 5:30க்கு மேல பூஜை பண்ணுவாங்க. சம்திங் பூஜை ஆரம்பிக்கும். மார்னிங்லயும் அதே மாதிரி ஏர்லி மார்னிங் சம்திங் வந்தோம்னாலும் அர்ச்சனை பண்ணுவாங்க. நாங்க இப்ப துளசி வாங்கிட்டு வந்து துளசி பாதத்துல போட்டு கும்பிட்டோம். போகும்போது அந்த துளசி கொஞ்சம் எடுத்துட்டு போய் வீட்டுல வச்சுப்போம். இதே மாதிரி இன்னும் நிறைய vlogs வேணும்னா கரண்ட் டெரிட்டரியை ஃபாலோ பண்ணுங்க. என்னது கரண்ட் டெரிட்டரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அந்த பெல் பட்டன் கிளிங்னு அமைக்கி விட்டுருங்க. எந்த மாதிரி கண்டென்ட் வேணும்ன்றது கமெண்ட்ல சொல்லுங்க. கமெண்ட் சொல்லுங்க. ஃபுட் vlog போடவா, இந்த மாதிரி கோயில் vlog போடவா, இல்ல ஃபேமிலி vlog போடவா, டிராவலிங் சொல்லுங்க. டிராவலிங் vlog வந்தா அப்ப நீங்க டிராவல் பண்ணலாம், ஜாலியா எங்கனா சுத்தலாம். மூணாறு, வர்க்கலா மூணாறு போனது இன்னும் போடாம இருக்கோம் நம்ம. என்னது அது? பெயிண்ட் விஜய் வச்சிருப்பாரு அதுவா? விஜய் இப்ப இந்த மாதிரி வச்சிருக்காங்க, ஒண்ணு தெரியாதா? எங்க வைக்கிறதுனே தெரியல. இது பெயிண்ட், இத வைக்கலாமானே தெரியல. பெயிண்ட் இல்லப்பா, பெயிண்ட் அப்படி வராது. இது வேற ஏதோ சம்திங். பெயிண்ட் இல்ல, இந்த பூஜைலாம் பண்ணா ஒண்ணு இருக்கும்ல, அந்த மாதிரி ஏதோ ஒன்னு சம்திங். போலாமா? ஆமா, கட்டிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் வொர்க் போயிங்க. இதுக்கு யாரனா டொனேஷன் கொடுக்கறனா கொடுக்கலாம், போர்டு வச்சிருக்காங்க. அப்படியே ரம்னி, நீ எவ்வளவு கொடுப்ப? 1 crore கொடுக்கறியா? 1 crore கொடுக்கற அளவு சம்பாதிக்கலாம். ஹாய்
அங்க பாருப்பா, அங்க பாரு ரம்யா, என்ன ஹனுமனும் ஏதோ சாமி கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. ஹனுமன் யார்? அந்த சாமி அந்த சைடு ப்ளூ கலர், மேபி ராமர் கிருஷ்ணர் அந்த மாதிரி தான். துளசி ஒண்ணு கூட. இந்தா. ம். இது கூட வீடியோ எடுக்கிறேன். இதுதான். இதான் வந்துட்டு சாமி. அவ்வளவுதான். இங்க உள்ள கோயில் இருக்கு. இது ஆனா அத்தனை வருஷம் பழையசா தெரியலையே, நீதான் சொன்ன. ஆமாண்ணா. ஸோ இங்க வந்து லக்ஷ்மி அண்ட் அஷ்டலக்ஷ்மி நேம் இங்க எங்கன்னா இருக்கா? ஸோ இவங்க ஒரு லக்ஷ்மி, இவங்க ஒரு லக்ஷ்மி அம்மாள். நம்ம லட்சுமி அம்மா. இங்க லக்ஷ்மி, அஷ்டலக்ஷ்மின்னு எத்தனை? 1 2 1 2 3 4 5 6 7 அண்ட் உள்ளார 8. ஸோ 8 லக்ஷ்மி. This is my Lakshmi. வடுகு நேரா வைக்காத. கோணம் வடுக்கலாம் இல்லை, நடு வடுக்கு தான். எனக்கு அவங்க வழி விட்டுறவங்க வச்சுக்கிறாங்க. கூட்டம் இப்பதான் வர ஆரம்பிக்குது. அங்க வர அன்னதானம் பிரதாச சேவா அன்னதானம் இப்ப இல்ல, நமக்கு இல்ல, நம்ம போற டைம் இல்ல. நீங்க எல்லாம் கட்டிட்டு இருக்காங்க. மேபி சாமி, இங்க ஒரு சாமி இருக்கிறாமியா. என்ன சாமி இது? என்ன சாமி பேரே வைக்க மாட்டேன்றாங்களே. சொல்றேன், ஒரு கிருஷ்ணர் மாதிரி இருக்கு. கிருஷ்ணர் படுத்துட்டு இருக்கிற சாமியா அந்த மாதிரி? கிருஷ்ணர் தான்ப்பா, சின்ன வயசு கிருஷ்ணர். பாலகிருஷ்ணா. பாலகிருஷ்ணா இல்ல, ஆமா கிருஷ்ணரே தான், குழந்தை கிருஷ்ணர். இந்த கோயிலோட டிசைன் பாரு. நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி இருக்கு பாருங்க. இங்க பார்த்தோம்னா இந்த கோயிலோட கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி கட்டியிருக்காங்கன்னு காமிச்சிருக்காங்க. மெயின் எது ரம்யா? இங்க இருந்து தான் வருது. ஸோ இதுதான் நம்ம பார்த்த மகாத்வரம். பேர் தெரிய மாட்டேங்குது இந்த ஸ்பெல். மகாத்வாரமா? என்ட்ரன்ஸ் சைடுல ஒண்ணு கட்டிட்டு இருக்காங்க. பேரா? இங்க ஒண்ணு, அங்க வேலு அந்த இது. அப்புறம் இதுதான் இப்ப நம்ம பார்த்த அந்த கோதண்ட சுவாமி, அந்த பெரிய சிலை. ஸோ கோயிலுக்கு பின்னாடி வந்தோம்னா இங்க சின்ன இந்த இடத்துல கோயில் இருக்கு. இப்ப நம்ம இருக்கிற இடம் இதுதான். வாக்கிங் பாத் அதெல்லாம் சுத்தி இருக்கு. இப்ப நம்ம நிக்கிற இடம் இந்த இடம். இங்கதான் இந்த இதை வச்சிருக்காங்க. இதுக்குள்ள இந்த இடத்துல வச்சிருக்காங்க இந்த சாம்பிள். இந்த இடத்துல தான் பெருமாள் சாமி உள்ள செமையா இருக்கு. ஆக்சுவலா அது நல்லா இருந்ததுல. உள்ள இருக்கிற சாமி அழகா, ரொம்ப அழகா இருந்தது. உள்ள இருக்கிற பெருமாள் சாமி அண்ட் லக்ஷ்மி பக்கத்துல 2 சாமி இருக்கு, லேடி சாமி. ரொம்ப அழகா. இது பின்னாடி கட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். மேபி மண்டபம் மாதிரி ஏதோ கட்டிட்டு இருக்காங்க பின்னாடி. இதுக்கு மேலதான் கட்டுறாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ இது நாங்க பார்க்கல, இது வரைக்கும் தான் இருக்கு பின்னாடி. இதுக்கு பின்னாடி இங்க இந்த இடம் இல்ல, இப்போ கட்டிட்டு இருக்காங்க மேபி. ஸோ இதுதான் ஓவரால் டிசைன். போலாமா? மீன் இருக்கு போல. மீனா? இருக்கு, அங்க பாரு ஓடுது. முதல்ல இருக்கா? முதல்ல இல்ல, இது சாக்கு. பயந்துட்டேன். முதல்ல கோயிலுக்குள்ள எதுக்கு இருக்கு போகுது? வீடியோ கவரேஜ். இங்க ஒரு பாட்டி தியானத்துல இருக்கிறாங்க. நம்மளுமே தியானத்துல தான் இருக்கோம். என்ன தியானம் சொல்லு? மதியானத்துல இருக்கிறோம் நம்ம. பொம்மை வாங்கி கொடுவா. பொம்மையா? இங்க எடுக்கவே இல்லை ரம்யா. இதுதான் நம்ம இப்ப கரெக்டா இந்த சாமியோட இந்த கீழ் கிரவுண்ட்ல இருக்கும். இந்த சாமி சிலையை தாங்கக்கூடிய பெரிய கல் இதுதான். ஆக்சுவலா இதுவுமே ஒரு கல்லு தான். ஆனா எங்களுக்கு தெரியல ரம்யா. இதுவுமே எனக்கு தெரிஞ்சு ரம்யா, இது ஃபுல்லாமே கல்லு தான் நினைக்கிறேன். இல்ல அது பாதம் வரையும் தான் கல் இருந்தது. இது வேற கல்ல, செப்பரேட் கல்ல. அது செப்பரேட். நடுவுல தெரியல, நடுவுல கட்டி இருக்காங்க மேபி. ஆனா இந்த கல்லை நிப்பாட்டிட்டு அதை கட்டி இருக்கலாம்ன்றேன். எங்களுக்கு தெரியல, நீங்களே சொல்லுங்க. இப்ப இந்த பாதத்துக்கு கீழே இருக்கிறதும் அந்த சாமியோட ஒரே கல்லா? நான் தான் பார்த்தேன்ல நேர்ல, பாதம் வரையும் தான் இருந்தது கல்லு. சரி, இது வேற கல்லாம்பா. இது வந்து செப்பரேட்டா ஒரு கீழே ஒரு கல் வச்சிருக்காங்க. இந்த கல்லுக்கு மேலதான் அந்த சாமி சிலை நிக்க வச்சிருக்காங்க. அதனாலுமே கஷ்டம் தான், எப்படி நிக்க வச்சிருக்காங்கன்னு தெரியல. மேல இங்க ஒரு பெரிய தூண் காங்கிரீட் போட்டிருக்காங்க. அண்ட் இங்க அதே மாதிரி இந்த தூண் மாதிரியே அந்த சைட்ல ஒரு தூண் இருக்குது, காங்கிரீட் போட்டு நிப்பாட்டி இருக்காங்க. பேரு நீ சாமி இருக்க இடம் நினைச்சிட்டியா? நான் அங்கதான் சாமி இருக்குன்னு நினைச்சேன். பக்கத்துலயே ஆனா வீடு எல்லாம் இருக்கு, தனியாலாம் ஒண்ணும் இல்ல. எல்லாருக்கும் ஜாலி தான் இங்க இருக்கிறவங்களுக்கு, இந்த ஏரியால இருக்கிறவங்களுக்கு. டெய்லி எந்திரிச்சு சாமி கும்பிட்டு வேலைய ஆரம்பிப்பாங்க. தின சாமி ஸ்ரீ வீர ஆஞ்சநேய சுவாமி. ஆமா, அருமன் தான். எத்தனை டைம்? 1 டைம் இல்ல 9 டைம். 1 டைம் சுத்தலாமா? ஸ்ரீ நவகிரக சுவாமி. த்ரீ டைம் சுத்திடுவோம். தட்சிணாமூர்த்தி
ஸோ எல்லாரும் பெங்களூர்ல இருக்கக்கூடிய தமிழ் மக்களே, பெங்களூர் கர்நாடகா மக்களே எல்லாரும் அந்த சுவாமி கோயிலுக்கு வாங்க. என்ன கோயில்? ஸ்ரீ பெருமாள் கோயில். பேர் மறந்து போச்சே. பெருமாள் கோயில், ராமர் கோயில் சொல்றாங்க. ராமர் கோயில் இல்ல, பெருமாள் கோயில். ராமான் தானே இருக்கு. ராமாலா இல்ல, பெருமாள் கோயில். ஸோ ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமி திருக்கோயில் டெம்பிள் எங்க இருக்குதுன்னா, என்ன ஊர் இது? ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமி திருக்கோயில், எஜ்புரா. பெங்களூர்ல அண்ட் நல்ல ஃபேமஸான கோயில். சில்க் போர்ட் பக்கம் இருக்கு. இதே மாதிரி நிறைய கண்டென்ட் வேணும்னா சரண் டெரிட்டரியை ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் மறக்காம நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். அண்ட் நீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம தளபதியை பார்த்தோம்னா எனக்கு ஓட்டு போடுங்கன்னாரு, இன்னைக்கு சிஎம் ஆயிட்டாரு. அதே மாதிரி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நானும் ஒரு நாள் சிஎம் ஆக மாட்டேன், ஒரு நல்ல யூடியூபர் ஆவேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் லவ் யூ ஆல்.